பாஜகவில் இருந்து திடீர் ராஜினாமா, தமிழிசை விபரீத முடிவு. அதாவது குற்ற பின்னணி உள்ளவர்கள் பாஜகவில் சேர்க்கப்பட்டது என்பது உங்களுடைய பரிந்துரையில் மாநில தலைவராக இருந்த எல் முருகன் காலகட்டத்தில்தான் என்றும் அதற்கான பட்டியலை நான் தருகிறேன் என்றும் முன்னாள் ஆளுநர் தமிழிசைக்கு திருச்சி சூர்யா சிவா பதிலடி கொடுத்துள்ளார். தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை பதவியேற்றதுதான் பாஜகவில் ரவுடிகள் நடமாட்டம் அதிகம் இருப்பதாக தமிழிசை சவுந்தரராஜன் அண்மையில் அளித்த பேட்டிக்கு அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் அவரை கடுமையாக விமர்சித்து வருகிறார்கள். இது குறித்து சிவா தனது எக்ஸ் தள வலைப்பக்கத்தில் கூறியிருப்பதாவது, தேசத்திற்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்ற பாடம் எடுக்கக்கூடிய தாங்கள் ஒரு முன்னாள் மாநில தலைவர் பொது ஊடகங்களில் எப்படி கருத்து பதிவிடுவது சரியா? குற்ற பின்னணி உள்ளவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்க்கப்பட்டது என்பது தங்களுடைய பரிந்துரையில் மாநில தலைவர் ஆக்கப்பட்ட எல் முருகன் காலகட்டத்தில்தான் வேண்டுமென்றால் நான் பட்டியல் தருகிறேன். கட்சியின் வளர்ச்சியும் தனிநபருக்கு கிடைக்கும் புகழையும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இப்படி புலம்பியிருக்கிறார்கள் என்பது அப்பட்டமாக தெரிகிறது. தாங்கள் மாநில தலைவராக இருந்தபோது கட்சியில் சேர்வதற்கு கூட ஆட்கள் முன்வரவில்லை என்பதே நிதர்சனம். அதாவது அதிமுக கூட்டணியில் இருந்தால் அதிகம் இடங்கள் ஜெயித்திருக்கும். இன்று தேசத்தின் முடிவுக்கு எதிரான உங்கள் கருத்து கட்சி கட்டுப்பாட்டா, பாஜகவுக்குள் தேர்தல் நிதிகள் சரியாக போய் சேரவில்லை என்ற பொது தளத்தில் நீங்கள் பேசிய பிறகுதான் இன்று தமிழ்நாடு முழுவதும் அதே பேசும் பொருளாக ஆக்கியிருப்பது. இப்படியெல்லாம் கட்டுப்படாத முன்னாள் மாநில தலைவரின் கருத்திற்கு அனுமதி காக்கும் தேசியம் அதற்கு எதிர்வினையாற்றும் எங்கள் மேல் நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் அதை சந்திக்க தயாராக உள்ளோம். பதவிக்காக நாங்கள் எந்த கட்சியிலும் இல்லை, அண்ணனின் அன்புக்காக மட்டும் உள்ளோம் என்று திருச்சி சூர்யா சிவா தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் தற்போது முன்னாள் ஆளுநர் தமிழிசைக்கும் அண்ணாமலைக்கும் இடையே பெரும் மோதல் போக்கு ஏற்பட்டுள்ளது. தமிழிசை ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியில் தான் கட்சிக்காக கடுமையாக உழைப்பேன், உட்கட்சி ஐடி நிர்வாகிகளை கடுமையாக எதிர்க்கிறேன் என்று கூறியிருந்தார். இந்த நிலையில்தான் தன் கட்சியினரே தனக்கு எதிராக கிளம்பி விட்டதால் பாஜகவுக்குள் தன் நினைத்ததை எதுவுமே செய்ய முடியாத நிலையில் ஏற்பட்டிருக்கிறது தமிழிசைக்கு. ஏற்கனவே தமிழிசை ஆளுநர் பதவி ராஜினாமா செய்து வந்த நிலையில் தற்போது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் இவருக்கு எதிராக கிளம்பி இருப்பதால் இனிமேலும் பாஜகவுடன் அரசியல் வந்து தொடர்ந்து ஈடுபட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனால் தமிழிசை ராஜினாமா செய்வதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனால் தமிழிசை திமுகவில் இணைந்து பணியாற்ற அதிக வாய்ப்புகள் உள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.